தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் இடம் எனக்காக வைக்கப்பட்டுகிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியாக வாழ்க்கையின் நேரம், லைஃப் டைம். இந்த ஒரு வாழ்க்கையின் நேரம், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவர் ஒரு நேரம் கொடுத்துள்ளார். அந்த நேரம் என்றைக்கு முடியும், எப்பொழுது முடியும் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. லைஃப் டைம் அப்படி சொல்லி இந்த நாம் தெரிந்து கொண்ட ஒரு சத்தியம். இன்றைய காலகட்டத்திலே வாழும்போது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வருங்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் சொல்லி அநேக பெற்றோர்கள் திட்டமிடுகிறார்கள். தங்களுடைய பிள்ளைகள் நலமாக வாழ வேண்டும், நன்கு படிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். மிகவும் மதிப்பான உயர்வான ஒரு கல்வியை அவர்கள் பெற்று வேண்டும், நல்ல ஒரு உயர்வான இடத்திலே வேலை செய்ய வேண்டும், நல்லதொரு பொருளாதார வாழ்க்கையை அடைய வேண்டும், உயர்வான நல்ல ஒரு ஆடை அணிய வேண்டும் சொல்லி விரும்புகிறார்கள். இப்படிப்பட்ட சூழல் மத்தியிலே பொருளாதார நோக்கத்துடன் மற்ற காரியங்களை பார்க்கும்போது வெற்றி பெற தம் பிள்ளைகளை பின்னாக தள்ளப்படுகிறது. மக்களும் நீதி மற்றுமாய் ஒழுக்கினைகளை உலக நடையோடு நாம் மதிப்பிட்டு தெய்வப்படுதல் இந்த வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து பயந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் அறியாமல் பயணித்து கொண்டிருக்கிறோம். இதுவும் சாத்தானுடைய ஒரு வஞ்சகமான தந்திரம். நாம் பரலோகத்தை அடைவதை தடுப்பதற்கு என்று அறியாமல் இருக்கிறோம். தீர்க்கதரிசி அவர்கள் சொல்கிறார்கள், மாபெரும் போராட்டம் என்ற ஒரு புஸ்தகத்திலே வாசிக்கும்போது உண்மையாகவே மனமாறிய பெற்றோர்கள் தங்கள் இல்லங்களில் கர்த்தருடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து தாங்கள் அறிந்து கொள்கைகளை வெளிப்படுத்துவார்கள். தகப்பனுக்கும் தாய்க்கும் தன் குழந்தைகள் சரியான வழிகள் பயிற்றுவிப்பது தங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமாக பங்காக இருக்கிறது. குழந்தைகளில் இருதயங்களில் சுய கட்டுப்பாட்டையும் நம்பிக்கையும் வளர பெற்றோர்கள் கர்த்தருடைய கற்பனையில் இசைந்து வாழ ஊக்குவிக்க வேண்டும். அட்வந்து பெற்றோராகிய நமக்கு தேவனுடைய பணிக்கென அவர்களை நல்லொழுக்கத்துடன் வளர்க்க மிகப்பெரிய பொறுப்பை தேவன் கொடுத்துள்ளார், நமக்கு கொடுக்கப்பட்டுகிறது. அவர்களை நிதி ரீதியாக வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு ஆத்மாவை வெற்றி பெற்றுள்ளாக இருந்து மற்றவர்களுடைய ரட்சிப்பை அது உதவி செய்வது ஒரு மேலான பொறுப்பாக இருக்கிறது. யாராக இருந்தாலும் ஒரு இலக்க வேண்டும் மற்றுமாய் நோக்கங்கள் ரட்சிப்படைத்தக்கதாக அதற்காக மாத்திரம் இருக்க வேண்டும். தேவன் நம்மிடத்தில் ஒரு பிரகாசமான ஒளியை கொடுத்துள்ளார். அதை மறைத்து வைக்காமல் மற்றவர்களுக்கு அந்த பிரகாசத்தை கொடுக்க முயற்சிக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் நம் பூலோக வாழ்வு ஒரு நாள் முடிவடையும். நம்முடைய குடும்பத்திற்காக திரட்டப்பட்ட உடைமைகள் பங்குகள் முக்கியமான காணப்படுவதில்லை. நாம் நம் குடும்பமும் அந்த கடைசி நியாயத்தீர்ப்பில் காணப்படுவோமா? காலமாக சமமாக இருக்கிறது. எனவே வாழ்க்கையின் முக்கிய நேரம் முடியும் முன்னவே நாம் மற்றவர்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்து அவர்களுக்கு ஆண்டுடைய சத்தியத்தை நாம் சொல்ல பிரயாசப்படுவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.